இப்போ எனக்கு 55 வயசு ஆகுது. சங்க தொடர்பு என்பது வந்து ஒரு 12-13 வருடங்களாக 13 வருடங்களுக்கு முன் வரைக்கும் நான் என்ன கருத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால், பிரிட்டிஷர்ஸே நம்மளை ஆண்டு கொண்டு இருந்திருக்கலாமே, இன்னும் நிறைய திட்டங்கள் வந்திருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு பைடெக்கில் உட்காந்துருக்கும்போது ஒரு தெளிவு கிடைத்தது. நீங்கள் அதில் முதல் விஷயம் என்னென்னா, நம்ம நாட்டில் நம்ம சிஸ்டத்துக்கும் ஒரு மைனாரிட்டி அந்த மிஷனரி சிஸ்டத்துக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து, நம்முடைய இந்து மதம் என்பது தர்மம் சார்ந்தது, மிஷனரியோடது தர்மம் சார்ந்தது அல்ல. ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம தர்மம் சார்ந்த சிந்தனையை உடைக்கணும்னு சொல்லும்போது அவங்க ஒரு செயற்கையான பஞ்சத்தை உருவாக்குறாங்க. பஞ்சம் உருவாக்கியாச்சு, அடுத்து என்னன்னும் போது சாப்பாடுக்கு வழி இல்லை அப்படின்னும் போது அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க வேலைக்காக. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கவங்களுக்கு வந்து அகைன் வந்து சம்பளம் கொடுத்து மத மாற்றம் என்ற ஒரு விஷயம் நடக்கின்றது. இங்கே இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தான் சாப்பாடுக்கு வழி இல்லைன்னும் போது பணம் கொடுத்து, விதை கொடுத்து, நெல் கொடுத்து மத மாற்றன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப கிளவராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், நான் நினச்சிருந்தேன் இந்த பக்கிங்காம் கெனால் வந்து மிகப்பெரிய சாதனை, பிரிட்டிஷர்ஸோட சாதனைன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலாக வந்து நமக்காக பண்ணப்பட்ட விஷயம் இல்லை. ஏதோ அந்த கடலூர்லேருந்து ஸ்ரீஹரிகோட்டை வரைக்கும் அந்த கெனால் உண்டு. அது மக்கள் விவசாயம் பண்ணுறதுக்காக பண்ணலை. விவசாயம் பண்ண பொருட்களை எடுத்து போவதற்கு வந்து படகுகள் வழியாக, கப்பல் வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கெனால் தேவைப்பட்டது. அதற்காக அவங்க ஊருக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கெனால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம். மூன்றாவது, பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து ரயில் பாதை அமைச்சாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே உண்டு. அவங்க நமக்காக பண்ணலை, அவங்க பொருளை கொண்டு வருவதற்கும் எடுத்து செல்வதற்காக அந்த ரயில் பாதை என்பது அமைக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் அதை அமைச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான், அந்த குட்ஸ்லாம் அமைச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் பேசஞ்சர் ட்ரெயின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு யூபியில் வந்து ஒரு அந்த டைமில் ஒரு ஹெட் ஆஃப் நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் இருந்து பாடாப்படுத்தி எடுக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களை. அவர் ஒரு டைமுக்கு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு இங்கே செலவு வைக்கணும் போது கடலூரை சேர்ந்த அஞ்சலை அம்மாள்ன்ற ஒரு பெண்மணி பெருங்கூட்டத்தை திரட்டி அவருக்கு செலவு வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மிகப்பெரிய கொடுமை, யூபியில் அந்த மக்கள் சந்தித்த கொடுமையை விட நம்ம மக்களுக்கு அதிகமாக கொடுமை புரிந்தவங்க வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் தான். ஸோ இன் ஆல் சென்ஸ் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் நம்மளை எவ்வளோ சீர்குலைக்க முடியுமோ அந்தளவுக்கு சீர்குலைத்து, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை குலைத்து, தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே சுரண்டி வேட்டையாடின அவங்களுடைய மெயின் நோக்கம், பிரிட்டிஷர்ஸோட மெயின் நோக்கம் கன்வர்ஷன்ற ஒரு விஷயந்தான். இந்த கன்வர்ஷனால் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அந்த கன்வர்ஷன் நடந்ததுனால தான் நாட்டில் வந்து அதிக அக்கிரமங்களும் அநியாயங்களும் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இன்றைக்கி போதை, எங்கே பார்த்தாலும் போதை. சின்ன பசங்க பார்த்திங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு 16-17 வயசு பையன் ஒருத்தன் ஒரு 3 பேர் ஒரு வட இந்திய பையனை போட்டு கத்தியால் வெட்டுறாங்க. போதையில் என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த போதை கலாச்சாரம் எப்படி வந்தது? நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் வந்துன்னா அந்த போதையை வந்து எங்கேயுமே நம்ம அதை வந்து பற்றி எங்கேயுமே குறிப்பிடல, எங்கேயுமே அதை நம்ம வரவேற்கலை. ஆனால் பிரிட்டிஷர்ஸ் இதெல்லாம் காமன். அந்த டேட்டிங்லேருந்து எல்லா விஷயமே அந்த மேற்கத்திய கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இந்த சரியான நேரத்தில் ஒரு சரியான மொழிபெயர்ப்பு நூலாக நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். இது ஒரு பகுதி. அப்போ ஏதோ இந்த கன்வர்ஷன்ற ஒரு விஷயம் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி பாதி சுடுகாடாகிடுச்சு. இன்னும் வந்து நம்ம கண்டும் காணாமல் போனால் அது முழு சுடுகாடாகிடுன்றது நீங்கள் புரிஞ்சுங்க. இது நம்ம நாடு. எப்படி சொல்லுவாங்க, இது என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கோயில்களையும் நம்ம மதத்தையும் நம்முடைய சுதந்திரத்தையும் பேணி காக்கணும்னா நாம் தயவுசெய்து வெளியில் வரணும். நாம் எல்லாருமே டிவி பார்த்துட்டு ஐபிஎல் அடுத்த மாதம் வரப்போது பார்த்துட்டு வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நத்திங் வில் ஹேப்பன். நம்பர் 2, இங்கே வந்து பேசி தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. கோவில் கூடாது என்பது என் நோக்கம் அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாக ஆகக்கூடாது என்பதான் நோக்கம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது, கோயில் கொடியவர்களின் கூடாரமாக தான் இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ இதில் எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போகிற ஆட்கள் தான். திருச்செந்தூர் போனோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒரு 3 நாள் லீவ் போட்டு 10 மணி நேரம் க்யூவில் நின்னா திருச்செந்தூர் போய் சாமி கும்பிடலாம். கும்பிடும் போதும் ஊர்பட்ட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணிங்கன்னா நோக்கம் உள்ளே வரக்கூடாது. இல்லை நான் சாமி கும்பிடணுன்னா ஒரு ஆளுக்கு 3000 ரூபாயில் இந்த 5000 ரூபா வச்சுக்கலாம். அங்கே கொடுத்தா தான், அங்கே இருக்கக்கூடிய ஈவோக்கு அந்த பணம் கொடுத்தா தான் நீங்கள் குயிக்காக தரிசனம் பண்ணலாம்.
பழனிக்கெலாம் வந்து ஒரு ஆள் ஏறி இறங்குனா 5000 ரூபாய் வேணும். ரோப்பில் போய் ஏறி இறங்குனா. எல்லா பெரிய கோயிலும் திருவண்ணாமலை பக்கமே போக முடியாது. இப்போ எதுக்காக இதை பண்ணுறாங்க? 2 விஷயம். இந்த இவங்க தவறான ஆட்கள்கிட்ட அந்த கோயில் இருக்கிறதுனால நம்ம மக்களுக்கு வெறுப்பேற்றி நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் யாராவது அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ இனிமேல் திருச்செந்தூருக்கே வரமாட்டேன், பழனிக்கே வரமாட்டேன், கூட்டம் சொல்ல முடியல, இங்கே போய் சாமி நிம்மதியாக கும்பிட முடியல, நான் வீட்டிலேருந்தே பகவானை பார்த்துக்கிறேன். கோவில் வராமல் தடுப்பது வந்து ஒரு திராவிட மாடலுடைய ஒரு முக்கியமான அஜெண்டா. நாம் யாரும் அதை சரியாக புரிஞ்சிக்கல. 2வது விஷயம், இந்த கோவில் இப்போ விஸ்வ பட்சத்தில் செந்தில்னு சொல்லிட்டு குன்றத்தூரை சேர்ந்தவர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வைரல் வீடியோ பார்த்துருக்கலாம். குன்றத்தூர் முருகர் கோயிலில் வைத்து கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடக்கின்றது. அவர் வந்து தைரியமாக தன்னந்தனியாக இருந்து போராடி அவங்கள வந்து அடித்து விரட்டுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் வந்து எப்படி இடம் கொடுத்துருக்காங்க, நம்ம கோயிலில் இருந்து மத மாற்றத்துக்கு ஆதரித்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா, அப்போ நாம் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கனால தான் அந்த அரசாங்கம் துள்ளி எழுந்து விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், சின்ன வயசில் 4 எருதுகள் ஒரு சிங்கம், 4 எருதுகள் தனியாக இருந்தால் அந்த சிங்கம் 4மே சாப்பிட்றோம், 4 எருதுகள் ஒன்றா இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம செட்டியார், வன்னியர், முதலியார், ஐயர், ஐயங்கார், ஏதாவது ஒரு 100 ஜாதி சொல்லி பிரிஞ்சு நிற்கிறோம். மற்ற கிறிஸ்துவர்னா கிறிஸ்துவராக நிற்கிறாங்க, இஸ்லாமியர்னா இஸ்லாமியராக நிற்கிறாங்க. அப்போ நாம் இந்த இடத்துல இந்துக்களாக ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுலேயும் குறிப்பாக திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபைட் பண்ணுறாங்க. இன்னொரு இடத்துல திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோயில், அது புறம்போக்கு இடத்துல இருக்குது, இடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தோன்னா ஆர்டர் வந்து 1 ஹவரில் போய் இடிக்க போக்கில் என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க பார்த்துங்க. அப்போ நாம் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல ஃபைட் பண்ணணும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நாங்கள் எல்லாருக்குமே எதிர்பார்க்குறது என்னென்னா, திருப்பரங்குன்றம் இந்த ஒரு விஷயம் ஏதோ வந்து ஒரு ஆர்எஸ்எஸோ ஒரு பிஜேபியோடைய விஷயம் கிடையாது. அது நம்முடைய உரிமை. அந்த கோயிலில் தீபம் ஏற்றணுன்றது வந்து காலகாலமாக இருந்த விஷயம், நடுவில் இல்லை. இப்போ நம்ம அந்த உரிமை பெறப்படுகின்றது. கோர்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க டெரெக்ஷன்னா கூட. நாம் எல்லோருமே மார்ச் 2 பௌர்ணமி, ஒவ்வொரு பௌர்ணமியும் லட்சக்கணக்கான பேர் அந்த ஊருக்கு போய் நம்முடைய பலத்தை காமிச்சாதான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு பயம் வரும். பயம் வந்து ஹெச்ஆர்என்சின்ற ஒரு விஷயத்தில் அவங்க பண்ணக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் வந்து கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அந்த பயம் வந்தால்தான் அந்த அட்டூழியங்கள் குறையும், அடியோடு கம்மி பண்ணணும். ஏன்னா எல்லாருமே என்ன ஒரு 2 டேஸ் பேக் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கவர்னர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறார். இது மாதிரி இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க, 4 லட்சம் கோடின்ட்டு. ஹெச்ஆர்என்சி ஊழல் 1000 கோடின்னு போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் அதிகம் ஊழல் அப்படின்னு சொன்னால் அது ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்ச விஜயலட்சுமி ஒரு டெப்டி கமிஷனர் இருக்காங்க கோயம்புத்தூரில். ஒரு மாதத்துக்கு 2 கோடி ரூபாய் சின்ன கோயிலேருந்து பணம் எடுப்பாங்க. 116 வகையான திருட்டு வந்து அந்த அம்மா பண்ணுறாங்க. ஒரு சாதாரண டெப்டி கமிஷனர், ஏசி, இஓ, ஜாயின்ட் கமிஷனர், யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ இடங்களில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. கும்பாபிஷேகம் கவர்மெண்ட் காசு வந்து ஏதாவது 1 ரூபா கொடுப்பாங்களா? 10 கோடி, 20 கோடி, 30 கோடின்னு கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்கும் கணக்கு கிடையாது, எதுக்கும் பில் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னால் ஹெச்ஆர்என்சி தான். ஸோ நாம் எல்லோருமே வந்து நம்மளை வந்து நமக்கு பிரச்சனை வரும்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டுக்கார என் பொண்டாட்டி, இப்போ என்னோடய மனைவி யாரோ திட்டுறாங்க, நான் உடனே என் மனைவியை கைப்பிடிச்சி எடுத்துட்டியா, உனக்கு தைரியம் இருக்கா, பக்கத்து வீட்டுக்கார மனைவியை கைப்பிடிச்சி எடுப்பியான்னு கேட்குற மாதிரி தான் நம்ம எல்லாம் உட்காந்துட்ருக்கோம். நம்ம மனைவியை கைப்பிடிச்சிருக்கான், நம்ம கோயிலில் கை வச்சுருக்கான், மிரட்டணும், ஓட விடணும், உதைக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம கலைஞ்சு போனோம். வந்தோம், ஒரு புக் ரிலீஸ் பார்த்தோம், 4 நல்ல விஷயங்கள் தத்துவங்களை கேட்டோம். இல்லாமல் நாம் அனைவருமே ஒரு சிங்கங்களாக, இளம் சிங்கங்களாக விவேகானந்தர் எதிர்பார்த்த, இப்போ நமக்கு 60 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம், 70 வயசாக இருக்கலாம், ஆனால் ஒரு ஒரு டாப் கிளாஸ் க்ரௌடாக நம்ம வெளியில் போய் நம்ம எல்லாருமே 100 பேர் 1000 பேரோட திருப்பரங்குன்றத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உட்காரும்போது தான் இந்த அரசாங்கம் பயப்படும். ஏன்னா இவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னா, இந்த எல்லா பிரச்சனைக்குமே, இந்த கன்வர்ஷன், கோயிலில் கொள்ளடிக்கிற எல்லா விஷயமே நாம் யாருமே ஒத்துமையாக இல்லை. நம்முடைய ஒத்துமையை காமிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. இப்போ இல்லைன்னா எப்போதும் கிடையாது. ஸோ நம்ம கோயில் நம்ம கைக்கு வரணும்னா இந்த இடத்துல நம்ம எல்லாருமே செயல்படணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் பழனிக்கு தாய்